கவிதை கலைஞர். கவி அரங்குகளே தனக்கு இளைப்பாறும் இந்நிழல் சோலைகள் என்பார் கலைஞர். அவர் அறிஞர்கள் கூடும் கவி அரங்கத்தை மக்கள் கூடும் கவி அரங்கமாக்கினார். பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையும் இதயம் தொடும் இனிய சந்தமும் வாய்ந்தவை கலைஞரின் கவிதைகள். கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. நூற்றுத்தாய் என்னும் தலைப்பில் அமைந்த வசன கவிதையும் புகழ்பெற்ற ஒன்று. சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய கவிதையை கண்ணால் காணும்போதே நெஞ்சில் சந்தம் எழும் சிறு சிறு சொற்களால் அமைந்த கவிதை பூ இது. அந்த கவிதை என்னவென்று பார்ப்போமா? இந்த 8 சுவை பிட்டு தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்குடை முத்துச்சரச் சோழனூர் வருவீரே. அறிஞர் அண்ணா மறைந்த பின் வானொலியில் கலைஞர் ஒரு இரங்கற்பா பாடினார். அந்த இரங்கற்பாவை கேட்கும் உள்ளமானது உருகிவிடும். அந்த அளவிற்கு அந்த இரங்கற்பா அமைந்திருக்கும். கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன். இன்று மண்மூடி கொண்டுன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதண்ணா எமக்கிதயம். கடற்கரையில் காற்று வாங்கியது போதுமண்ணா, எழுந்து வா எம் அண்ணா. வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா. நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா என்று முடியும் இந்த கவிதை. மக்களை மகிழச் செய்யும் கற்பனை வளத்தோடும் அகராதியை புரட்ட தேவையற்ற சொற்களை பெய்து எதுகை மோனை என்னும் தொடைநயம் அமைத்து ஒளிநயம் காட்டும் உணர்ச்சிகளை கவின் செறிந்த கவிதைகளாக வடித்தார் கலைஞர்.